இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெட்டேக் அப்படிங்கிறது தான் நம்ம நரம்பியலே மோஸ்ட் காமன் ப்ராப்ளம். யார் இந்த ஹெட்டேக் ஒரி பண்ணணும், யார் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், யார் போக வேண்டாம், இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நான் டாக்டர் ஆனந்த், ஸ்ரீ மணக்குள விநாயகர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நியூரோ சர்ஜனாக இருக்கேன். எல்லா ஹெட்டேக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுமா, தலைவலினாலே ஹாஸ்பிட்டல் போயிடணுமா? கிடையாது. 2 விதமான ஹெட்டேக் மட்டும் நம்ம கம்பல்சரியாக உடனடியாக ஹாஸ்பிட்டல் போகணும். ரெண்டுமே உயிர்கொல்லியாக ஆகும் வாய்ப்பு இருக்கும். நம்பர் 1, ஹெட்டேக் வந்ததுன்னா அதோட சேர்ந்து வாந்தி வரும், கண் பார்வை மங்கலாயிடும். வாந்தி எடுத்த உடனே தலைவலி சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடனடியாக ஹாஸ்பிட்டல் போகணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஹெட்டேக்ஸ் வரவங்களுக்கு மூளையில் கட்டியோ அல்லது மூளையோட சீழோ பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 2வது டைப் ஆஃப் ஹெட்டேக். இந்த ஹெட்டேக் வந்து உங்களுடைய வாழ்நாள்லேயே இந்த அளவுக்கு சிவியராக ஒரு ஹெட்டேக் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சிவியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு வரும். ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படிலாம் இருக்காது. திடீர்னு ஒரு ஹெட்டேக் ரொம்ப சிவியராக வருது அப்படின்னா உடனடியாக ஹாஸ்பிட்டல் நாடி ஆகணும். ஏன்னா மூளைக்கு உள்ளார ரத்த குழாய் வெடிச்சு ரத்த கசிவாக வாய்ப்பு இருந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கம்பல்சரியாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். சப்போஸ் நம்ம போகாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது உயிர் கூட ஆபத்தாக முடிய வாய்ப்பு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.